word. வசனம் சொல்லுதுப்பா, If the word says, உதவி இல்லாம இருக்கு, எனக்கு உதவி I am செய்யுங்க. helpless, you help me in this situation. Simple. Very சொல்லி simple. பாரு, It just அந்த says, உதவி அன்னைக்கு அப்பவே அது நிறைவேறத உன் கண்ணுல பார்க்க முடியும். ஹalleluya. சில பாவங்கள் மன்னிக்க முடியாத ஒரு பாவத்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்னாக இருப்ப, you may be stand in front of the Lord without getting இந்த forgiveness. வார்த்தையை சொன்ன ஆண்டவரே, மெய்யாகவே உண்மையாகவே என் பாடுகளை சுமந்தீர் ஆண்டவரே, You taken our burden. நீ சொல்லிட்டு பாவம் பண்ணி தப்புன்னு மன்னிக்கப்படும். The Lord given promise to each and everyone, and it will be accomplished. சில வாக்குத்தத்தம் அந்த வருடத்துக்கு அந்த மாதத்துக்கு தான் இருக்கும். Some of the promise for the year and for the month. சில வாக்குத்தத்தம் உனக்காக கொடுக்கப்பட்டது, அது உன் சாகுற வரையும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். Some of the promises given to you and for your life. எத்தனை பேருக்கு எனக்காய் சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னு சொல்றவங்க மட்டும் கையில வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. Lift up your head. There are some of the promise given to me. நான் எனக்கு வாக்குத்தத்தமே வரல பாஸ்டர், நான் என்ன பண்ணணும் பாஸ்டர்? First, I haven't received any promise so far. தேவ சமூகத்துல இந்த ஆலயத்துல வந்து பைபிள் படிக்கும்போது நீ ஜெபிக்கும் பொழுது, when you praying and reading the Bible, உன்னோடு கர்த்தர் சில வாக்குத்தத்தம் மூலமா இடைப்பட்டு கொண்டே இருப்பார். some of the word, ஒரு நாளைக்கு 2 இல்ல 3 முறை அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டே இருக்கும். the promise, the word intercedes at your life. அது இடைப்படுறது மட்டும் இல்ல, அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டே இருக்கும். It will not alone intercedes, it will accomplish at your life. அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு தான் உன் எதிர்காலத்திலே கர்த்தர் என்ன பண்ணுவார், திட்டமிடுவதா இருக்கும். The Lord determine your future plan based on the promise. கேட்டிங்கனா கர்த்தர் கொடுப்பார். If you ask, the Lord will give you the promise. எனக்கு படிச்சதே நினைப்பு வர மாட்டேது பாஸ்டர். Pastor, I cannot able to remember what I read in the எனக்கு Bible. படிக்கவே வர மாட்டேது பாஸ்டர். I am not able to read. நான் எப்படி வசனம் படிப்பேன்? How I can read the verses? நான் எப்படி பைபிள் படிப்பேன்? How I can read the Bible? சொல்லி கொடுக்கல. Can you teach me? கரெக்ட் இல்ல? அதுக்கு தான் பழைய பாடல்லாம் வந்து பெத்மன் செய்ய பாடல்லாம் இருக்கு. இப்போ வர For that we ஜான் have ஜெபராஜ் the whole songs. புதுசா வந்து பாடுறவங்க பாடலை காட்டிலும் Instead of having new songs, கீர்த்தனைகள் பாட்டெல்லாம் விசேஷமான பாடல். the song which பாரம்பரிய சபையில பாட்ட பாடலாம் விசேஷமான பாடல். the customized churches songs. உங்களால அந்த இலக்கணம் புரியலனா பெத்மன் செய்ய அழகா ஒவ்வொரு பாடல்லையும், if you are not able to understand the literature, வேதத்துல இருக்க வரிகளை தான் என்ன பண்ணிருக்க பாடலாய் கொடுத்திருக்கிறார். you can use the Bergman songs. அன்பு கூறுவே, இது எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know the song Anbu Kuruven? இதுவரை உனக்கு உதவி செய்கிற தேவன். இதுக்கு தான் helper. The Ebenezer means helper. ஆண்டவரே, உதவி இல்லாத நேரத்துல தெரிஞ்சுக்கங்க, helpless situation, எல்லா நேரத்திலும் எல்லா பாட்டும் யூஸ் பண்ண முடியாது. you cannot use the பாட்டு பாடுறீங்கல்ல, எதுக்கு இந்த பாடல்னா தேவனை ஆராதிக்கிறதுக்கும் உங்க இருதயத்துல வசனம் பதியிறதுக்கும். the words to memorize. ஏன்னா தேவன் வார்த்தையா இருக்கும், அவர் வார்த்தையை சொல்லிட்டா அவர் மாட்டிப்பார். the Lord is the word. சும்மா சொன்னா நீ பாவப்பா, நீ பாவம் உங்களால செய்ய முடியாது. நீங்க தான் பாவத்தை மன்னிக்கிற தேவன் இல்லப்பா, நான் இப்ப பாவத்தை மன்னிக்கிறேன். you are the forgiver. வார்த்தையை சொல்லிட்டா அவர் கொடுத்த வாக்கை நம்ம சொல்லி காட்டா போது உடனே செஞ்சிருவார். if you given the word to the Lord, he will come. இதுவரையும் உதவி செய்த எபினேசரே, so far you helped the Ebenezer. வாக்கு சொல்லி இருக்கப்பா, வசனம் சொல்லுதுப்பா, the word says, உதவி இல்லாம இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க. I am helpless, you help me the situation. Simple. Very சொல்லி பாரு, அந்த உதவி அன்னைக்கு அப்பவே அது நிறைவேறத உன் கண்ணுல பார்க்க முடியும். ஹalleluya. இந்த லைன் ஒன்னு, எல்ரோயினா என்ன கண்டீர்? the Elroy, which mean the Lord is here. என் விண்ணப்பத்தை கேட்கவே மாட்டீங்களே, you are not கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா அப்படி ஜெபம் பண்றது காட்டிலும், instead of praying whether you have eyes. ஆண்டவரே, எல்ரோயே, Elroy, என்னை காண்பவர் என்னை கண்டீர் என்று வசனம் சொல்லுது. the word says you are seer. நான் இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கு நீ கண்டிருப்பீர். you know, என்ன you பார்த்திருப்பீர், என் மனதின் விருப்பத்தை பார்த்திருப்பீர். இன்னைக்கு கண்ணீர் விடுறதை நீ பார்த்திருப்பீர். இன்னைக்கு நான் புலம்புறதை நீ பார்த்திருப்பீர். இன்னைக்கு நான் தனிமையில இருப்பதை நீ பார்த்திருப்பீர். எனக்கு உதவி செய்யுங்க, help me Lord. வசனத்தை அழகா யூஸ் பண்ணும்போது டக்குன்னு தேவன் என்ன பண்றாரு, just use the words beautifully, immediately you will receive. எல்லா நேரத்துல எல்லாத்தையும் வீட்ல முந்திரி வச்சிருப்பீங்க. you may have cashews at home. எல்லா சாப்பாட்டுலயும் போடுவீங்களா? will you use it all the food? சாம்பாருக்கு போடுவீங்களா? will you use it all the dishes? பணம் கொடுத்தா போடுவீங்க. if you have more money you can put it all the the முந்திரி
but the பொங்கலுக்கு cashews, போட்டா அதுக்கு முதிருக்கு ஒரு வேல்யூ உண்டு. if you use the cashews at the pongal, it give more tasty. ஆமாவா இல்லையா? Is it true? எல்லா இடத்துக்கும் இல்ல வசனம் ஏற்ற நேரத்துல நீ அந்த வசனம் அப்ப ஏற்ற நேரத்துல நீ அட்லீஸ்ட் வசனம் தெரியல ஒரு பாடலா தெரிஞ்சு வச்சு. You need to use the words at the right time. At least if you don't know the verse, you just know the song. வேற ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்களேன். You can say some other song. அப்பனா என்ன அர்த்தம்? சில சூழ்நிலையில உன் விண்ணப்பங்களோ சில குடும்பத்திலேயே சரி உன்னை புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு வறுமையிலயோ வேதனையில் இருக்கும் பொழுது உனக்காய் your depression, ஒருத்தர் மனதுருகனா உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும்னா அது மனிதர் தேவையில்லை, என் பிதா மனதுருகனா போதும். அல்லேலூயா. if the father if comfort of வசனம் you, சொல்லுது அவர் மனதுருகிற தேவன் என்று. the word says he is a comforter. இயேசுவே Jesus, நீ மனதுருகிற தேவனாச்சே, you are merciful. உம்மை மனதார நான் ஸ்தோத்திரிக்கிறேன்பா. I give thanks to you at my heart. எனக்காக மனதுருகி இந்த காரியத்தை செய்யுங்கள. Just mercy on me and do this. அல்லேலூயா. வசன வார்த்தையை கேட்கலாமா? இது எந்த டைம்ல நீ ஜெபம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவ? At what time you will use? கஷ்டமா இருக்கும் பொழுது இல்ல, மனம் பார்க்கும் இல்ல, சில பாவங்கள் மன்னிக்க முடியாத ஒரு பாவத்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக இருப்ப you may be stand in front of the Lord without getting forgiveness. இந்த வார்த்தையை சொன்ன ஆண்டவரே மெய்யாகவே உண்மையாகவே என் பாடுகள் சுமந்தீர் ஆண்டவரே. You taken our burden. நீ சொல்லிட்டு பாவம் பண்ணி தப்புன்னு மன்னிக்கப்படும். You just use this word and ask forgiveness, you will be forgiven immediately. உங்க வீட்டுல கஷ்டம் அடிச்சுன்னு புல்லுன்னு இருக்கும்போது, குடும்பத்துல ஒரு பிரிவினை இருக்கும்போது, கணவன் மனைவி சமாதானம் இல்லாத போது, when you have no peace at home, பிள்ளைங்க மத்தியில சமாதானம் இல்லாத போது, peace between the children, நீ மத்தவங்க எதுவும் பேசாம ஆண்டவரே இந்த வசனத்தை you keep, the Lord will come and forgive நம்ம you. ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க. ஒன்னும் செயல்படுகாது. அவர் வசனத்தை யூஸ் பண்ணு. Instead of directly asking forgiveness, you just use the word and ask. இப்ப நான் உங்களை பாட சொல்லி கொடுத்துருக்கிறேனா? இல்ல. Will I teach you to how you sing? வார்த்தை யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். I am just teaching how you need to use the words. இதெல்லாம் பைபிள் படிக்கும்போது அன்னைக்கு படிக்கும்போது வசனம் வரும். Whenever you read the Bible, you get a verse. உனக்கு வசனமே தெரியலனா பாடலை யூஸ் பண்ணு. If you doesn't know the words, you just use the வசனத்தை ஏற்ற நேரத்துல பிரயோஜனப்படுத்து. You need to use the words at right time. நீ என்ன நான் இப்ப சொல்லும்போது நீ என்ன பிரச்சனையில இருக்கன்னு உனக்கு தெரியும். You know at what situation இந்த you are. பிரச்சனைக்கு என்ன வசனத்தை யூஸ் பண்ணலாம்? At what situation, what kind of words you can use. At least வசனத்தை படி, at least பாட்டாவது நிறைய பாடு. You just at least use the words or just use the song. நமக்கு என்ன பாட்டோட சினிமா பாட்டு தான் ஓடினது. இல்ல, in our mind the film songs going. யாராவது கால் பண்ணா போதும் விசுவாசிக்கு அது சினிமா பாட்டு வச்சுன்னு இருக்கு. அதை கேட்டு கேட்டு என் மைண்ட் ஓடினு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டு பாட வேண்டியது. Call our believers, they keep a ringtone as a cinema. நம்ம கேட்டது இல்லாம இன்னொருத்தர் என்ன பண்றோம்? கெடுக்குறோம். We are spoiling others as ஒரு ரிங்டோன்ல ஒரு பாட்டு வெச்சு பாரு, பெத்மன் சைடுல ஒரு கிறிஸ்டியன் பாட்டு வெச்சு பாரு. Just keep a ringtone as a Bergman song. எப்படி நம்ம சினிமா பாட்டுக்கு நம்ம மாறறோமோ இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்? இந்த பாட்டுக்கு அவன் மாறுவான். Changing by listening film songs, the other will also get. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுமே. Say amen in faith. Hallelujah. Hallelujah. நிறைய பாடல்கள் இருக்கு. A lot of songs available there. பாட அந்த வார்த்தைகள் உட்கொள்ளி நம்ம இன்னைக்கு ராகம் பார்க்கிறோம். When you worship and praise, மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்க்கறத தவிர just looking how the அதுல இருக்கிற வரியின் மூலமா கர்த்தரோட நம்ம எப்படி இடைப்படுறோம்னு நம்ம யோசிக்கிறது. But we are not thinking about how the word lyrics intercede with us. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. Say amen in faith. நீங்க ஜெபிக்கும் பொழுது when you pray, அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. you just use the word. ரொம்ப நெருக்கம், ரொம்ப சூழ்நிலை, at your சத்துருக்கனால பெரிய நெருக்கத்துல இருக்கவும் இந்த வாசனை யூஸ் பண்ணுங்க. you just use the word when you are crushed by your enemy. அக்கினி நடந்தாலும், even I walk on the fire, தண்ணீர் நடந்தாலும் அது என்ன சேதப்படுத்தாது. water, nothing worries me. வார்த்தை கொடுத்து இந்த ஜனத்தினால எனக்கு ஒரு சேதம் இல்லாம பாதுகாத்து. you just use the word like ஜெபம் பண்ணி பாரு, அதுக்கு உண்டான அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். you will receive benefit of it. ஹalleluya. hallelujah. அப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது முதல்ல என்ன தேவை? வாக்குத்தத்தம், வசனம், வார்த்தையை சொல்லி நீ ஜெபிக்கணும்.